अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹ காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேच्छा व्यवसीयताम निजगृहात् பூர்ணம் வினிர்கம்யதாம். இந்த சாதனா பஞ்சகம் அப்படின்ற இந்த நூலை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல் ஸ்லோகம். இதுல ஆதிசங்கரர் படிப்படியாக ஒரு முமுட்சு ஆனவன் என்னெல்லாம் செய்யணும், முமுட்சுன்றதை விட மனுஷ ஜென்மம் எடுத்த யாராக இருந்தாலும் எப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுன்றதே ஒரு துர்லபமானது. இத ஏற்கனவே விவேக சூடாமணிலையும் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர். நம்ம சம்பிரதாயத்திலையும் சொல்றது உண்டு. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மம் கிடைப்பது என்பது ஒரு துர்லபம். 3 விஷயங்கள் கிடைப்பது ரொம்ப கஷ்டம், துர்லபம்னு சொல்லியிருக்கு. அதுல ஒண்ணு மனுஷ ஜென்மம். இந்த மனுஷனா பிறக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா எந்த விதமான ஒரு பிராணியாகவும் பிறந்திருக்கலாம் நம்ம. ஆனா இந்த மனுஷ ஜென்மம் நம்ம கிடைச்சிருக்கு. அது மாத்திரம் அல்ல, இந்த மனுஷனா பிறந்த அப்புறம் கூட நமக்கு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வருது பாருங்க. அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அதோட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை, அதோட ஒரு பெரிய பக்தியும் எதுவும் இல்லை. ஏன்னா சாதாரணமா பக்தி பண்றதுன்னா ஏதோ பூஜை பண்றது, இல்லாட்டா இறைவனை பற்றி நினைத்து உணர்ச்சி வசப்படுவது, இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாமும் பக்தி தான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பகவான் 4 விதமான பக்திய பத்தி பேசுறார். இதுலயும் நம்ம பக்தியை பத்தி இன்னைக்கும் பேசுவோம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விதமான பக்தி என்னன்னா, இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்ற அந்த ஒரு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கே, அதுதான் ஜிக்ஞாசான்னு சொல்றோம். இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விதமான பக்தி அப்படின்னு பகவானே சொல்றார். அதனால ஏதோ ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கான், இல்லாட்டா அம்பாள்னு ஒருத்தி இருக்கா, அவ எங்கேயோ இருக்கா, நிறைய சக்தியோட இருக்கா, அதனால நமக்கு தேவையானதெல்லாம் அவ கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம வாங்கிக்கணும்னு இருக்கிறது ஒரு லெவல் தான். அது அந்த இடத்திலிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்டு மேலே போக வேண்டும். அதுல இருந்து மேல போறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு படி மேல போறதுன்னா இந்த பகவான் யார், பகவானுடைய சொரூபம் என்ன அப்படின்னு அந்த ஆராய்ச்சி செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்தாலே, அப்ப அதை பகவானை நமக்கு யார் காட்டி கொடுக்குறான்னா சாஸ்திரம் தான் பகவானை காட்டி கொடுக்கறது. வேற எந்த விதத்திலையும் நம்ம பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் சொல்றா அனுமானம் பண்ணி கூட நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலான்னு.
அனுமானத்தினால ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுல இருந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சாஸ்திரம் ஒண்ணுதான் பகவானே நமக்கு காட்டி கொடுக்கிற பிரமாணம் எதுனா வேதம் தான். அப்போ அந்த சாஸ்திரம் படிக்கணும்ன்ற ஆசையும் வந்தாகணும். அப்ப அந்த முதல் படிக்கு போயிடலாம். வேதோ நித்தியம் அதீயதாம். வேத அத்தியாயனம் பண்றதுனால்தான் பகவத் ஸ்வரூபத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பகவத் ஸ்வரூபத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு கர்மாவெல்லாம் பண்ணி பக்குவப்பட்டு எனக்கு இந்த கர்ம பலன்லாம் தேவையில்லை, நான் இந்த ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும்னு இப்ப ஆசைப்படுறேன், நான் என்னையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவானை தெரிஞ்சுக்கணும்னு இறங்கினாலும் யார் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். பகவான் என்பவர் வெறும் ஒரு வஸ்துவா, நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வஸ்துவாக பகவான் இருந்தா பகவான் அனாத்மாவாயிடுவார். அனாத்மாவாக இருப்பதெல்லாம் ஜடமா இருக்கு. இப்ப பகவான் ஜடமா இல்ல அவர் சேத்தன பொருளா, அவர் அறிவா, பேரறிவா, இத மாதிரிலாம் கேள்வி வரும் பொழுது அப்ப அவர் அறிவு வடிவாக தான் இருக்காருன்னா அப்ப என்னை விட்டு வேறாக இருக்க முடியுமா அவரால? ஏன்னா வேற எந்த அறிவு ஸ்வரூபத்தையும் நான் பாக்குறது இல்லை இந்த உலகத்துக்கு. இத மாதிரிலாம் நம்ம கேள்வி கேட்டு இதை ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது பகவானை தெரிஞ்சுக்க கிளம்பினாலும் நான் என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு அது முடியும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் நம்ம கடைசியா போன வகுப்புல பார்த்தோம். ஆத்மேச்சா வியவசீயதாம், நான் என்னையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஏதோ இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவன் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல இருந்தாச்சு. ஆனா இதுல முக்கியமாக நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் 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 என்று சொல்லும் எதுவுமே நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியாது. எனக்கு இது என்று எது தெரிகிறதோ அது நானாக இருக்க முடியாது. இதை வச்சுட்டு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணினோம்னா இது இது என்று சொல்லக்கூடியதில் இந்த உடலும் இது என்று விடுகிறது. உடலை இதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப எப்படி உடல் நானாக இருக்க முடியும்? நான் தானே இந்த உடலை தெரிஞ்சுக்கிறேன் இதுன்னு. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள பிராணனானது வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியாது. பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுறது, அதே மாதிரி என்னுடைய இந்திரியங்கள் எல்லாமும் செயல்படுறது. அது ஒழுங்கா செயல்படுறதா இல்லையா, கண்ணு ஒழுங்கா பார்க்கிறதா இல்லையான்னு யாருக்கு தெரியுது, காது ஒழுங்கா கேட்கறதா இல்லையான்னு யாருக்கு தெரியுது, தொட்டா எனக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியுது, நாக்குல ஏதாவது போட்டா அது சுவையா இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியுது, முகர்ந்தால் அது வாசமா துர்நாற்றமா அப்படின்னு யாருக்கு தெரியுது? அந்த அறிவுதான் நானே தவிர இது இந்த உடல், இந்த பிராணன், இந்திரியங்கள், மனசுல ஏற்படுற எல்லா எண்ணங்களும் எனக்கு தெரியுது. அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிற அறிவுதான் நானே தவிர அதுதான் நானாக இருக்க முடியுமே தவிர இது இது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு வஸ்துவுமே நான் இல்லை. அப்ப அந்த அறிவாக இருக்கிற நான் வரையறைக்குட்பட்டவனா இல்லையா? அந்த அறிவனுடைய சொரூபம் என்ன? இதெல்லாம் தான் இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு உடலுக்குள்ள மாட்டின்னு இருக்கிற ஒரு ஜீவன் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த உடல், இந்த மனசு, இந்திரியங்கள், பிராணன் எதுவுமே நான் இல்லை, புத்தியும் நான் இல்லை, அகம் நான் என்ற எண்ணமும் நான் இல்லை. ஏன்? நான் என்ற எண்ணமும் வந்துட்டு போற ஒரு விஷயம். அதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் அகங்காரம்னு சொல்லு. நானுன்ற ஒரு பெரிய எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன். பெருமை வேற இருக்கு, பெருமையோட சிறுமையும் இருக்கு. சிறுமை இல்லாமல் பெருமையும் இருக்க முடியாது, பெருமை இருக்கிற இடத்துல சிறுமையும் தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி அந்த அகங்காரம்ன்றது கூட எப்பொழுதுமே என்னிடத்துல இல்லையே. முழிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ற எண்ணம் இருக்கு, கனவுல கூட நான் என்ற எண்ணம் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முழிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற நான் வேற, கனவுல இருக்கிற நான் என்ற எண்ணம் வேற மாதிரி இருக்கலாம். முழிச்சுட்டு இருக்கும்போது நான் மனுஷனா இருக்கலாம்,
ஆம்பளையா இருக்கலாம், கனவுல நான் பொம்பளையா இருக்கலாம், கனவுல நான் வேற ஒரு மிருகமா கூட இருக்கலாம். என்னுடைய நானை நான் எதோட சேர்த்து பார்க்கிறேன்றது வேறுபடலாம் கனவுல. ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நான் என்ற எண்ணமும் இல்லை, தெரிஞ்சுங்க. ஆனா நான் இருக்கேன். ஏன்னா நான் தான் தூங்கினேன்னு சொல்றேன், எழுந்து நல்லா தூங்கினேன்ற, ஆனந்தமா தூங்கினேன்ற. நான் இருக்கும் பொழுது நான் என்ற எண்ணம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, தெரிஞ்சுங்க. அதனால் நான் என்ற எண்ணம் கூட வந்துட்டு போற ஒரு விஷயம், அது என்னுடைய சொரூபம் இல்லை. எதெல்லாம் வந்துட்டு போறதோ அது என்னுடைய சொரூபமா இருக்க முடியாது. எது என்னிடம் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கிறதோ அதுதான் என்னுடைய சொரூபம். அப்படி நம்ம பார்த்தோம்னா அறிவு ஒன்றுதான் எப்போதுமே இருக்கு. அந்த அறிவினால நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிறோமா இல்லையான்றது வேற விஷயம். குளிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் நமக்கு புலப்படுறது, கனவுலையும் பல விஷயங்கள் புலப்படுறது. ஆழ்ந்த தூக்கத்துல தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா மனசு இந்திரியங்கள்லாம் அதெல்லாம் அவ்வியக்தமாயிடுறது. அப்போ மனசு இந்திரியங்கள்லாம் செயல்படாத பொழுது ஆனா நான் அதே மாதிரிதான் இருக்கு. நான் அந்த அறிவாக தான் இருக்கேன். ஆனா அந்த அறிவுக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு எதுவுமே சாதனமும் இல்லை, தெரிந்து கொள்ள வஸ்துவும் அப்போ இல்லை. அதெல்லாம் அவ்வியக்தமாயிடுது. ஆனாலும் நான் நானாக தான் இருக்கேன். அந்த நான் தான் உண்மையான ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னு திருப்பி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் சாஸ்திரம் தான் நமக்கு ஒரே வழி. நான் என்ற ஆத்மாவின் சொரூபத்தையும் காட்டி கொடுப்பதற்கு. ஏன்னா நான் என்னையே ஒரு வஸ்துவா தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் கர்த்திரு கர்ம விரோதம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. என்ன, தெரிந்து கொள்பவனும் தெரியப்படும் பொருளும் ஒன்னா இருக்க முடியாது. உங்க கண்ணை பார்க்க முடியுமான்னா முடியாது. கரெக்டா? கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்ணை வச்சு மூக்கு நுனிய கூட பார்க்கலாம் கஷ்டப்பட்டு. கண்ணை இப்படி கொண்டு ஏதாவது இந்த புருவ மத்தியில இருக்கிற முடியெல்லாம் கூட பார்க்கலாம். ஆனா கண்ணால பார்க்க முடியுமான்னா முடியாது. சரி, அப்ப கண்ணை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. கண்ணாடி முன்னாடி நின்னா கண்ணை பார்க்க முடியும். அப்ப இந்த ஆத்மாவை நானே தெரிஞ்சுக்க முடியாதுன்னா எது முன்னாடி போய் நிக்கிறதுன்னா சாஸ்திரம் தான் நமக்கு கண்ணாடி. சாஸ்திர தர்ப்பணம்னு சொல்றோம். அதனாலதான் வார்த்தைகளினால் ஆன கண்ணாடி சாஸ்திரம் நமக்கு. அந்த சாஸ்திரம் தான் நமக்கு நம்மளை காமிச்சு கொடுக்க முடியும். நம்மளுடைய சொரூபம் என்ன அப்படின்னு சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லணும். ஆனா அந்த சாஸ்திரத்துல இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல நான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த நிச்சயம் ஏற்பட வேண்டும். அதுதான் இந்த ஆத்மேச்சா வியவசீயதா. சரி, இந்த ஆத்மாவை நான் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ முடிவு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னா அதுக்கு என்ன தகுதி வேணுமோ, ஏன்னா எந்த அறிவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு தகுதி தேவை. அந்த தகுதிகளை பெறுவதற்கு தான் ஏற்கனவே ஆனா நம்ம பார்த்தோம். கர்மாவெல்லாம் ஈஸ்வரார்ப்பணத்துவ புத்தியோட செய்யு, யோக புத்தியை வளர்த்துக்கோ, எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கொள். இதெல்லாமும் வந்துடுத்து. தீவிர இச்சை ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு இருக்குன்னா அப்போ உன்னுடைய கிரஸ்த ஆசிரம கடமைகள்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டேன்னா வீட்டை விட்டு கிளம்பு. கிரஸ்தாசிரம கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புறது ஒண்ணு. ஆனா சாஸ்திரம் இன்னொரு விதத்திலையும் உனக்கு அனுமதி தர்றது. ஏது அகரேவ பிரஜேத் தத் அகரேவ பிரபுரஜேத்ன்றது சாஸ்திரம். எப்போ உனக்கு வைராக்கியம் வந்துடுத்தோ, எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, ஏன்னா இந்த உலகத்தில் எதை அடைஞ்சாலும் எனக்கு திருப்தி ஏற்பட போவதில்லை, நான் என் சொரூபத்தை தான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய உண்மையை தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது திருடமாக விட்டால் வீட்டை விட்டு கிளம்புட்டாங்க. உடனே தூர்ணம் அப்படின்னா உடனே கிளம்பு. தூர்ணம் வினிர்கம்யதாம். உன்னுடைய சொந்த வீட்டை விட்டு உடனே கிளம்பு.
ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுன்னா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போறதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே இங்க சங்கரர் வந்து நமக்கு கிரகஸ்தாசிரமத்துல என்னெல்லாம் பண்ணணும், காமிய கர்மாவை விட்டுருங்கோ, நித்திய நைமித்திக கர்மா, பிராயசித்த கர்மாவெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணும்பொழுது ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணுங்க, பாப்பத்தெல்லாம் விட்டு ஒழிங்க, இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்து மேலெல்லாம் வைராக்கியத்தை வளர்த்துக்குங்க, அதுல இருக்கிற தோஷத்தெல்லாம் பாருங்க, பார்த்து இந்த ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையை வளர்த்துட்டீங்கன்னா அப்போ வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். இத மாதிரி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து வீட்டை விட்டு கிளம்புறதுன்னா இதுதான் வானப்பிரஸ்தம்னு அந்த காலத்துல சொன்னோம். இந்த காலத்துல ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் இருக்க வேண்டியதான். ஏன் வீட்லயே இருக்க கூடாதுன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது கடமையெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இந்த சித்த சுத்தி என்று சொல்லப்படுகிற இந்த வேண்டுதல் வேண்டாமையிலிருந்து ஓரளவு விடுதலை பெறலாம். நம்ம அதுக்கு ஏத்த அந்த புத்தியை வளர்த்துண்டு, யோக புத்தியை வளர்த்துண்டு, இருந்தாலும் சித்த நைச்சல்யம்னு சொல்றோம். இந்த ஆத்ம ஞானத்திற்கு ரெண்டு விதமான தகுதி தேவைப்படுறது. ஒண்ணு வந்து சித்த சுத்தி. சித்த சுத்தின்றது ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டு இருப்பதுதான் சித்த சுத்தி. வேண்டுதல் வேண்டாமை என்பதிலிருந்து விடுபட்டு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருக்கிறது சித்த சுத்தி. ஆனா மனசு ஒருமுகப்பட்டு ஒரே விஷயத்துல நிக்கிற அந்த தன்மையானதும் ரொம்ப அவசியம் இந்த ஆத்ம ஞானத்திற்கு. அதுதான் சித்த நைச்சல்யம்னு சொல்றோம். அதை அடைவது கிரகஸ்தாசிரமத்துல அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய உபாசனை பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும். இதெல்லாம் கிரகஸ்தனா இருந்து பண்றதுக்கு நேரம் கிடையாது. நீங்க உட்கார்ந்தாலும் யாராவது உங்களை வந்து தடை செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்க இருப்பாங்க, மனைவி இருப்பார்கள், வேற யாராவது சுற்றம் சூழ் எல்லாரும் இருக்காங்க. கிரகஸ்தாசிரம கடமையே இருக்கு, நிறைய நேரம் இல்லை இதுக்கெல்லாம். அதனாலதான் வீட்டை விட்டு கிளம்பு, காட்டுக்கு போ, எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்திற்கு போ. கீதையிலையும் பகவான் வந்து விவிக்த தேச சேவித்துவம்னு சொல்றார். 13வது அத்தியாயத்துல 20 சாதனங்கள் கொடுக்கிறார் அவர் ஞானத்திற்காக. ஞானம் அடைவதற்கு 20 விதமான சாதனம். அதுல வந்து விவிக்த தேச சேவித்துவம், அறத்திர் ஜனசம்சதி அப்படின்றார். ஏன்னா விவிக்த தேசம்னா என்ன, தனிமையான ஒரு இடத்திற்கு போ. அதுல வந்து பாஷைக்காரரும் என்ன சொல்றாரு, தனிமையான இடம்னா என்ன மாதிரியான இடங்கள், எவ்வளவு இடம் இருக்கு தனிமையா இருக்கிறதுக்கு, காட்டுக்கு போ, இல்லட்டா ஒரு நதி கரைக்கு போன்ற, இல்ல ஏதோ ஒரு கோயில்ல போய் உட்காந்துன்று, இந்த மாதிரிலாம் அவர் எழுதியிருக்காரு. அவர் இவரு ஆதிசங்கரும் அதுக்கு பாஷ்யத்துல இங்க எங்கேயாவது போய் தனிமையில இரு. அந்த மாதிரி தனிமையா இருக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் தேவை. எல்லாராலையும் தனிமையிலேயே இருக்க முடியாது. தனிமையில இருக்கிறதே ஒரு கஷ்டம். தனிமையில இருந்து உபாசனைகள்லாம் செய்யணும். ஏன்னா வேதத்திலேயே கர்மகாண்டம் பெருசா இருக்கு, அதுல செய்ய வேண்டியது எவ்வளவோ சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஆரண்யகம்னு இருக்கு. இந்த ஆரண்யகத்துல உபாசனைகள்லாம் சொல்லியிருக்கு. எதையெல்லாம் நம்ம வந்து காய்கமாக செய்தோமோ, உடலை வைத்து மனசையும் வைத்து இதையும் வைத்து நம் காய்கமாக செய்கின்ற கர்மா எல்லாம் வந்து கிரகஸ்தாசிரமத்துல நிறைய பண்ணணும். ஆனா வானப்பிரஸ்தத்துல இது எல்லாமே வந்து மானசீகமாக பண்ணணும், மனசளவுலேயே செய்யறது. அது வந்து ஒரு பெரிய பக்குவத்தை கொடுக்கும், மனசை ஒருமுகப்படுத்தும். சொல்ல போனா இந்த ஒரு கதை கூட இருக்கு. திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு சென்னை கிட்ட. அங்க ஒருத்தர் வந்து மனசிலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் தயாராயிட்டாராம். அதே நேரத்துல ராஜா காஞ்சிபுரத்துல ராஜாவும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணனா, ராஜா கனவுல பகவான் வந்து சொல்றாரு, இல்ல நான் இன்னைக்கு இங்க வேண்டாம், நான் இன்னொரு இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு ஏற்பாடாயிருக்கு, நான் அங்க போறேன்ட்டாராம். சரி, யாரா இது என்னோட ஒரு பெரிய கோயில் கட்டிருக்கான்னு பாக்கலான்னு அந்த ராஜா அங்க போனா எந்த கோயிலும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பார்த்தா ஒருத்தர் மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கார். அவரை போய் கேட்டா, ஆமா நான் தான் கோயில் கட்டிருக்கேன்றார். எங்கே அவங்க கோயிலுன்னு கேட்டா, எல்லாம் என் மனசுலயே இருக்கு.
மனசுலயே கோயில் கட்டினா அது அவ்வளவு பெரிய விஷயம். அது பகவானே கனவுல எடுத்து சொல்லியிருக்காரு ராஜாவுக்கு. அந்த கோயில் இன்னும் கூட இருக்கு, நீங்க எல்லாம் போலாம். அந்த ராஜாவே அவர் மனசுல இருந்த கோயிலையும் கட்டி அதுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணான். இதுதான் கதை. ஏன் இதை சொல்றேன்னா, மனசை ஒருமுகப்படுத்தி இந்த நம்ம சாதாரணமா உடல் ரீதியாக செய்யக்கூடியதெல்லாம் கூட மனசிலேயே நம்ம உருவகப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி பண்ணக்கூடிய அந்த பக்குவமானது அது ரொம்பவும் முக்கியம். இந்த ஞானத்திற்கும் அது அவசியம். அதனால இந்த மாதிரி உபாசனைகள்லாம் செய்யறதுக்கு தான் வீட்டை விட்டு போகணும்னு இதுல சொல்லியிருக்கு. சில சமயம் இந்த வீட்டை விட்டு போறதுன்னா சன்னியாசாசிரமமா கூட எடுத்துக்கலாம் நம்ம. அது ஏன்னா எது அகரேவ பிரஜேத் தத் அகரேவ பிரபரஜேத். என்னைக்கு உனக்கு ஒரு வைராக்கியமானது ஏற்பட்டு விட்டதோ அன்னைக்கே நீ சன்னியாசத்தையும் எடுத்துக்கலாம், பரிவிராஜகனாக ஆகிடலாம் அப்படின்னு வேதமே நமக்கு அனுமதி தர்றது. இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா சாதாரணமா ஏற்கனவே கிரேசாசிரமம் பத்தி இங்க சொல்லியிருக்கிறதுனால இதை நம்ம வானப்பிரஸ்தாசிரமம்னு எடுத்துக்கிறோம். இப்போ வீட்டை விட்டு போய் வானப்பிரஸ்தாசிரமத்துல நம்ம இருக்கணும். அதுல இந்த ஆரண்யகத்துல எல்லாம் சொல்லியிருக்கிற உபாசனைகள், இந்த வேதத்துல இருக்கிற உபாசனைகள்லாம் செய்ய முடியலனாலும் இந்த காலத்துல பல விதமான உபாசனைகள்லாம் பண்ணலாம். தாந்திரிக உபாசனைகள்லாம் இருக்கு, ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கு. இந்த மாதிரி பல விதமான உபாசனைகள் பௌராணிகமாவும் இருக்கு. சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி உபாசனைகள்லாம் செய்யணும் வீட்டை விட்டு போனாலும். அதே மாதிரி இந்த வானப்பிரஸ்தனாக இருப்பவன் என்ன செய்யணும் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். அதை இப்ப பார்ப்போம். சங்க சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்தியாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்த்யஜ்யதாம் தத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். இப்போ வானப்பிரஸ்தனான ஒண்ணு என்னது? சத்சங்கத்தை தேடு. சத்சங்கம்ன்றது மிகவும் முக்கியம். ஏன்னா கூடாத நட்பு இருந்தாலே நல்லவனையும் கூடாத நட்பு கெடுத்து விடும். யாருடன் நம்ம இருக்கக்கூடாதோ அவங்களோட போய் சேர்ந்தோம்னா அவங்க நம்மள மாத்திடுவாங்க. நம்ம அவங்கள மாத்துறோமோ இல்லையோ, சில சமயம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்ல எண்ணத்தோட கெட்ட மனிதர்களோட போய் என்ன நினைக்கிறாங்க, நான் அவங்கள மாத்துறேன்னு போறாங்க சில பேர். ஆனா கடைசியில அவங்கதான் நல்லவனையும் மாத்திடுறான், நல்லவனையும் கெட்டவனாக ஆக்கி விடுவான். அதனாலதான் இந்த துஸ்சங்கம், கெட்ட சகவாசத்தில் இருந்து விலகி சத்சங்கத்தை தேட வேண்டும். நம்மளுடைய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா குருமார்கள், பெரியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களோட போய் இருப்பது, அவங்க சொல்றத கேட்கறது, இந்த மாதிரி சத்சங்கங்கள்ல நம்ம நேரத்தை செலவிட வேண்டும். சத்சங்கத்தோட இருந்தானா அப்ப அவங்களுடைய நற்குணங்கள்லாம் நமக்கு வந்துடும். யார மாதிரி நாம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கூட தான் போய் நம்ம இருக்கணும். அவங்க கூட இந்த காலத்துல இருக்க முடியலன்னா கூட இந்த காலத்துல எவ்வளவு வழி இருக்கு. யூடியூப்லயே சத்சங்கம் பண்ணலாம், இத மாதிரி வகுப்புகள்லாம் நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த காலத்துல எல்லாமே நமக்கு போன்லயே பாக்குறோம், கம்ப்யூட்டர்லயே பாக்குறோம். நம்ம வெளியில போலனா கூட நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வர வசதி இருக்கு. ஆனா எல்லா விதமான விஷயங்களும் வருதுக்குள்ள. இப்ப எதை நீதானே தேர்ந்தெடுக்கணும், எதை பார்க்கணும், எதை கேட்கணும் என்பது அதுல ஒரு விவேகம் இருக்கணும். உங்களுக்கு இந்த வேதாந்தத்துல ஆர்வம் இருக்குன்னா வேதாந்த பரமாக இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு
இப்ப இருக்கிற நவீனமான தொழில்நுட்பத்தையும் நீங்க உபயோகிச்சுக்கணும். இதெல்லாமே சத்சங்கம் தான். ஏன்னா இந்த காலத்துல ரிட்டையர்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஓய்வு பெற்று விட்டு வானப்பிரஸ்தனா வாழறேன்னா கூட அங்கேயும் போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு. இப்ப எப்படி வேணா நம்ம மனசு எங்க வேணா போலாம் இதுல இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது. அதனாலதான் அதுலயும் நாம என்ன தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அது சத்சங்கமாக இருக்க வேண்டும். நீங்க எதோடு சேர்ந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கறதாக இருக்கணும். உங்களுடைய இப்ப இருக்கிற ஆர்வத்திற்கு உகந்ததாக இருக்கணும். அந்த நீங்க எதை வந்து வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால்தான் இந்த சத்சங்கம் என்பது மிகவும் முக்கியம். பஜகோவிந்தத்திலையும் சொல்றார் சங்கரர், சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம் அப்படின்னு அதுலயே இருக்கு. சத்சங்கத்திலிருந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு விதத்துல வைராகியம் இல்லாமல் வரும். வைராகியம் ஏற்பட்டாதான் விஷயத்துல இருக்கிற மோகம் எல்லாம் போகும். ஏன்னா ஏதோ ஒண்ணு அடைஞ்சுதான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. ஆனா நம்மளுடைய ஞானிகள் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியறது நமக்கு, அவங்க எல்லாம் எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. இது எது இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்க, எது இல்லைனாலும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்துதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சரி இந்த மாதிரி கூட இருக்க முடியும். என்னுடைய ஆனந்தத்திற்கு நான் எதையும் நம்ப வேண்டியதில்லை, எதையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லாமலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் வந்து கீதையிலேயே ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகான்றார் பகவான். தன்னிடத்திலேயே தன்னாலேயே எவன் சந்தோஷமாக இருக்கிறானோ ஆனந்தமாக இருக்கிறானோ அவன் தான் ஞானி. அந்த மாதிரி ஒரு ஞானியை பார்த்து அவரோட இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும். அவங்களுடைய கதைகளை கேட்பது, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது இதெல்லாம் படிப்பது, இதெல்லாமும் சத்சங்கம் தான். இந்த மாதிரி சத்சங்கத்தில் காலத்தை கழி, அது நல்ல விதமாக காலத்தை கழிப்பது. இப்ப சத்சங்கத்துல இருந்தா என்ன நடக்கும்? பகவானிடம் பக்தி ஏற்படும். அந்த பக்தியானது திடமாக ஆகும். அதுதான் அடுத்தது சொல்ற, பகவதோ பக்திர் திருடாதீயதாம். இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருந்து என்ன நடக்கும்னா பக்தியானது திடமாக ஆக்கிக்கொள். சத்சங்கத்தை தேடி போய் சத்சங்கத்தில் இருந்து பகவானிடம் பக்தியை வளர்த்துக்கொள். அந்த பக்தியானது திடமாகவும் இருக்கிறதுக்கு தெரிந்து கொள். திடமா இருக்கிறதுனா என்னது? ஏற்கனவே நான் சொன்ன 4 விதமான பக்தியை பத்தி பகவான் சொல்றார் கீதையிலே. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன்ற 4 விதமான பக்தர்களை பத்தி சொல்லும்போது ஆர்த்த பக்தன் ஒண்ணு சொல்ற. என்ன, தனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, இப்பதான் அவன் வந்து பகவானை பத்தி நினைக்கிறான். கஷ்டத்துல பகவானை நினைக்கிறவன், பயப்படும் போது பகவானை பத்தி நினைக்கிறவன், பயத்தை போக்கிக்கணும்னு. இந்த மாதிரியான இருப்பவர்களை தான் ஆர்த்த பக்தர்கள்னு சொல்லுவோம். அதுக்கு சாதாரணமா வந்து திரௌபதி எல்லாம் கூட சொல்றோம். திரௌபதிக்கு வஸ்திராரணம் ஏற்பட்ட பொழுது ஆனா அவ வந்து பகவானை கூப்பிட்டா. பகவான் வந்து அவளுக்கு உதவி செய்தார். இல்லாட்டா கஜேந்திர மோட்சம் எல்லாம் சொல்றோம். கஜேந்திரன் வந்து விஷ்ணுவை கூப்பிட்டார், விஷ்ணு வந்து கஜேந்திரனுக்கு உதவி செய்தார்லாம் நம்ம கதைகள்லாம் படிக்கிறோம். இவங்களை ஆர்த்த பக்தன்னு சொல்றோம். இந்த மாதிரி சாதாரண மக்கள் வந்து கஷ்டத்துல பகவானை நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். வேறு சில பேர் என்ன, கஷ்டத்துல மாத்திரம் நினைக்கல, நான் எந்த காரியம் செய்தாலும் பகவானையே என்னோட வச்சுக்கணும்னு பாக்குறேன்.
ஏன்னா எந்த விதமான வியாபாரம்லாம் செய்யறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியும் வியாபாரத்துல நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் என் உழைப்பையும் மீறி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுவும் என்னோட சேர்ந்து வந்தாதான் எனக்கு வெற்றி கிடைக்கிறதே தவிர, நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் சில சமயம் வெற்றி இல்லாமலும் போயிடும். ஏன்னா என்ன மீறி இருக்கிற சக்திகள் எவ்வளவோ இயங்கின்னு இருக்கு உலகத்துல. இந்த விவசாயம் பண்றவங்களுக்கு கூட அது தெரியும். விவசாயியா இருக்கிறவனுக்கு பாவம், அவன் எவ்வளவோ உழைச்சு பயிரிட்டு அது அறுவடை பண்ணணும்னு வரும்போது மழை வந்துடும். இப்ப இன்னைக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த நேரத்துல இங்கெல்லாம் எங்க ஊர்ல இப்போ அதுவே ஒரு கஷ்டம்தான். ஏன்னா இப்போ அறுவடை செய்யற காலம், இப்ப போய் மழை பெஞ்சதுன்னா எல்லாம் அழிந்து விடுகிறது. நிறைய விஷயம் சரியா அறுவடை ஆன நெல்லும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறுவடை பண்றதுக்கு முன்னாடியே அது பயிர்லயே தண்ணி ஏறிடுச்சுன்னா அது சரியா இருக்காது. இதெல்லாம் நம்ம கையிலேயே இல்லை. அதனால அர்த்தார்த்தியானவன் என்ன நினைக்கிறான், சரி பகவானை நான் என்னுடைய பங்காளியா நான் வச்சுக்கிறேன். எப்போதுமே எது பண்ணினாலும் பகவானுக்கும் பூஜை செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறேன். இது நம்ம கலாச்சாரத்திலயும் இருக்கு. சொல்ல போனா நம்ம இந்தியாவிலதான் சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட பூஜை போடுறாங்க. இந்த பூஜையை போட்டு எல்லாத்தையும் தொடங்குறதுன்ற ஒரு கலாச்சாரம் இங்கதான் இருக்கு. இங்க ஹாலிவுட்டுக்கு போனா அவன் பூஜையெல்லாம் போட்டு படத்தை தொடங்குவதில்லை. இல்லாட்டா நான் ஒரு டாடா ஸ்டீல்ல வேலை செஞ்சுன்றேன் ஒரு காலத்துல. அங்க இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்னு ஒண்ணு உண்டு. அதுலதான் இரும்பு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஃபர்னஸ். அது அங்கதான் எரிஞ்சுட்டு இருக்கும் எப்போதுமே. அது ஒரு தடவை எரிய விட்டாங்கன்னா அது பல வருஷம் எரியும். அதுக்கப்புறம் திருப்பி அதை நிறுத்திட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த ரிஃப்ராக்டரின்னு சொல்றோம், அதெல்லாம் மாத்தணும். பார்த்துட்டு திருப்பி அதை நீங்க பத்த வச்சீங்கன்னா பல வருஷங்கள் எரிஞ்சுட்டே இருக்கும். இப்ப அந்த பத்த வைக்கிறதுக்கு கூட திருப்பி பூஜை போட்டு தான் அவங்க அதை பண்ணுவாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த பூஜையெல்லாம் செஞ்சு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் கூட நம்ம நாட்டுல இருக்கு ஏற்கனவே. அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். இந்த கஷ்டத்துல பகவான் நினைக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனையோட செய்வதும் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுவும் அந்த மாதிரிதான் இருக்கணும். அர்த்தார்த்தியானவனும் பக்தன் தான். ஆனா அதுக்கும் மேல ஒரு படி போகணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சரி இந்த பகவான் யாரு, அவருடைய சொரூபம் என்ன, அவருன்னு எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காரா என்னை எல்லாம் விட்டு தனியா, எல்லா இடத்துலயும் எங்கும் நிறைந்து இருக்கிறாரா? ஏன்னா நம்ம வேதம் என்ன சொல்றது, இருப்பதெல்லாம் இறைவனே, எங்கும் நிறைந்திருப்பவர் தான் இறைவன் நமக்கு. சரியா? அது பிரகலாதனே சொல்லிட்டான் நமக்கு. உன் நாராயணன் எங்க இருக்கான்னு கேட்டான் இரண்யகசிபு. பிரகலாதன் என்ன சொன்னா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருன்ட்டான். உன் தூண்ல இருக்கான்னு பாக்குறேன்னு அவன் உடைச்சான்னா அங்கே நரசிம்மர் வர. இந்த மாதிரி எங்கும் நிறைந்திருப்பவன் தான் இறைவன். நம் இறைவன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு அதான் அர்த்தம், எங்கும் இறைந்திருப்பவன் இறைவன். பாருங்க, விஷ்ணு அப்படின்றதுக்கும் அதுதான் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. வியாப்னோதி இது விஷ்ணு. எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்னா என்னையும் சேர்த்துதானே இருக்கணும். அப்ப அதுல என்னிடத்திலும் பகவான் இருந்துதானே ஆக வேண்டும். என்னை ஒண்டி விட்டுட்டு பகவான் தனியா இருக்காரான்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்னையும் சேர்த்துதான் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கணும். அப்போ என்னிடத்திலே நான் பகவானை தெரிஞ்சுக்க முடியுமான்ற கேள்வி வந்துருக்கு. அதுதான் நான் சொன்னேன், பகவானை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இறங்கணும்னா கடைசியில அது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற இதுல முடியும். ஆனா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பக்தின்றார் அவர். அவனதான் ஜிக்ஞாசுன்றார். எவனுக்கு இந்த பகவத் சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை அந்த ஞானம் தான் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஒரு பெரிய பக்தன். இப்படி தெரிந்து கொண்டவனும் பெரிய பக்தன் தான். அவன் தான் ஞானி. ஞானியோட ஒரு பெரிய பக்தன் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றார், ஞானி து ஆத்மைவ மே மதிகின்றார். ஞானியும் நானும் வேறல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ட்டார்.
இந்த 4 விதமான பக்தர்கள் பத்தி சொல்றோம். இந்த இடத்துல முக்கியமா ஜிக்ஞாசு பக்தனாக இருக்க வேண்டும். பக்தி திருடாதீயதாம்னு சொல்ற இடத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய சித்தத்தினால் தான் நடக்கிறது. நாம ஒரு நிமித்தமாக மட்டும் இருக்கணும்ன்ற அளவுக்கு முதல்ல வரணும். அதுவும் முக்கியம்தான். ஏன்னா இந்த வானப்பிரஸ்தனாக இருக்கேன்னா நமக்கு சாதாரணமா உங்களுக்கு நீங்க கிரகஸ்தனா இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஒருத்தன் வானப்பிரஸ்தன் ஆயிட்டான்னா அவனுடைய நித்தியமாக கிடைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கூட எனக்கு பகவான் தருவார் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இருக்கணும், பயம் எதுவும் இல்லாமல். அது ஒரு விதத்துல பக்தி. அதையும் மீறி நான் சொன்ன மாதிரி ஆனா எனக்கு ஈஸ்வரனுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும், ஜிக்ஞாசுவாகவும் இருக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய பக்தியை நீங்க வளர்த்துக்கணும், அது திடமாக இருக்கணும். இந்த பக்தி இருந்ததுன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாந்தி பிறக்கும் உங்க மனசுல. பக்தி இல்லாம சாந்தி இல்லை. ஏன்னா எல்லாமே ஈஸ்வரன் செயல், அவன் எல்லாம் பார்த்து கொள்வான் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துட்டாலே நம்ம மனசு அப்படியே அதுல எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்லை, மனசு லேசாயிடுறது, சாந்தமாயிடுறது. அதுதான் அடுத்தது சொல்ற சாந்தியாதி பரிச்சீயதா. சாந்தியாதி பரிச்சீயதா, சாந்தியை போன்ற. சாந்தினா இங்க சமதம, சமம்ன்றதுதான் சாந்தின்னு சொல்றோம். நம்ம ஒரு முமுட்சுவாக இருப்பவன், எனக்கு மோட்சம் வேண்டும் என்ற ஆசையுடையவன் தான் முமுட்சு. ஆனா இந்த மோட்சமானது ஞானத்தினாலதான் எனக்கு கிடைக்கும் பொழுது அவன் ஜிக்ஞாசு ஆயிடுறான், ஞானத்தை தேடுபவனாக. ஆனா இந்த ஞானத்தை அடைவதற்கு முக்கியமான ஒரு தகுதியாக நம்ம என்ன சொல்றோம்னா சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்றோம் வேதாந்தத்துல. சமதமம், புரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம்னு 6 விதமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இங்க சாந்தியாதிகி அப்படின்ற. இந்த ஏற்கனவே நான் சொன்னேன், இங்க நம்ம வானப்பிரஸ்தனை பத்தி பேசுறோம். வானப்பிரஸ்தனா இருக்கிறவன் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, இந்த சித்த நைச்சல்யத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் இப்ப எல்லா விதமான சாதனைகளும் செஞ்சுட்டு இருக்க. அந்த மனசை ஒருமுகப்படுத்தினா எந்த மாதிரியான மனசு நம்ம கிட்ட இருக்கும்னா சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இது எல்லாமே அந்த மனசுல இருக்கணும். அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு அர்த்தம் இங்க. அதான் சமம்னா என்னதுன்னா மனசே சாந்தமா இருக்கு, மனசளவுல எந்த விதமான கொந்தளிப்பும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது சமம், சாந்தி. அதான் சில பேருக்கு மனசளவுல கொந்தளிப்பு இல்லைன்னா கூட இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி வச்சுக்கணும்ன்றதுதான், இந்திரிய நிகிரகத்தை தான் தமம்னு சொல்லும். மனசுல ஏதோ ஒரு கோபம் எல்லாம் வந்தா கூட அந்த கோபத்தை காட்டாமல் அதை ஒழுங்காக ஒருத்தர் வெளிப்படுத்த முடிந்ததுன்னா அவருக்கு தமம் இருக்குன்னு. சமம் இல்லைனாலும் முதல்ல தமத்தை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் சமத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். மனசே சாந்தியாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். இருந்தாலும் முதல்ல இந்திரிய அளவுல கோவப்பட்டு யாரையாவது போய் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால இந்திரிய நிகிரகம் வளர்த்துக்கணும். அதுல இருந்து மனோ நிகிரகத்துக்கு வரணும், மனசும் ஒரு கட்டுக்குள்ள வரணும். இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படுத்த, அதுக்கப்புறம் தான் மனசு கட்டுக்குள்ள வரும். சமம், தமம். உபரமம்னா என்ன? கர்மாவில் இருந்தெல்லாம் விலகி இருப்பது, எப்பொழுதுமே ஏதோ செஞ்சுட்டு இருக்கணும்னு இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றது, தனிமையில் இருப்பது, இதெல்லாம் தான் உபரமம்னு சொல்றோம். உபரத்தினா நிறுத்துவது, செயல்பாடுகளில் இருக்கலாம் விலகி எப்பொழுதுமே ஏதோ செஞ்சுட்டு இருக்கணும்ன்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பது உபரமம்னு சொல்றோம். உபரமத்தை சன்னியாச ஆசிரமம்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை ஒண்டி செஞ்சுட்டு இருக்கிறது.
அனாவசியமான காரியங்கள்லாம் செய்யாமல் அதுல இருந்தெல்லாம் விலகி இருப்பதுதான் உபரமம்னு சொல்றோம். அதுவும் வந்து மனசுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலும் மனசு ஒருமுகப்படுத்தாது. அதனால உபரமம் முக்கியம். திதிக்ஷா, என்ன நடந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதுல வந்து சங்கரர் வந்து விவேக சூடாமணியில் ரொம்ப அழகா சொல்றார். இப்போ பொறுத்துண்டு இருக்கிறதுனா பல்ல கடிச்சுண்டு பொறுத்துண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. எதுவாக இருந்தாலும் அத ஒரு சந்தோஷமா ஏத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. ஏன்னா உலகம்ன்றது அப்படிதான் இருக்கும். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், குளிரும் இருக்கும். உலகமே துவந்துவம்னு சொல்றோம். பகவானும் கீதையில சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் சிதிக்ஷஸ்வ பாரதன்ற. இது எல்லாவற்றையும் நீ பொறுத்துக்கோ. என்னது, இதெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய விஷயம். ஆகமா பாயினகா சீத உஷ்ண சுக துக்கதாக. அதுல சீத்தமும் குளிரும் இருக்கு, வெயிலும் இருக்கு, சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு. இந்த மாதிரி மாறி மாறிதான் இருக்கு. உலகத்துல எல்லாமே வந்து இத மாதிரிதான் இருக்கு. இது எல்லாத்தையும் நீ அப்படியே ஏற்றுக்கொள், பொறுத்துக்கொள். ஆனா ஆதிசங்கரர் வந்து விவேக சூடாமணி என்ன சொல்றார், எல்லா விதமான துக்கத்தையும் நீ பொறுத்துக்கணுமா. எந்த மாதிரினா சிந்தா விலாப ரஹிதம் அப்படின்ற, அதை பத்தி கவலைப்படாமல், அதை பத்தி குத்தம் சொல்லாம, குத்தம் குறையெல்லாம் சொல்லாம, கவலைப்படாம, எந்த விதமான எதிர்வினையும் மனசுல இல்லாமல் உங்களால ஒரு விஷயத்த பொறுத்துக்க முடியாது. உலக விஷயம்னா என்ன, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க பொறுத்துட்டு இருப்பதுதான் திதிக்ஷா. ஏன்னா எனக்கு அதுல எல்லாம் இப்போ வந்து போய் அதுல போய் நான் விழுந்து திருப்பி இந்த விவகாரத்துல ஈடுபடணும்ன்ற எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது. நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையோட இருக்கிறவன் வந்து விவகாரத்துல போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் பொறுத்துட்டு இருக்கிறது தான் உச்சிதம். அதனால அந்த திதிக்ஷா என்பதும் ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தா, சாஸ்திரத்துல இருக்கிறது தான் ஸ்ரத்தான்னு சொல்றோம். சாஸ்திரம் குரு வாக்கியத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா சாஸ்திரமும் குருவும் சொல்வது உண்மை. ஆஸ்திக்ய புத்தின்னு சொல்றோம். அதுதான் ஆஸ்திகனாக இருப்பதுதான் ஸ்ரத்தையுடன் இருப்பதுன்னு. சாஸ்திரம் சொல்வது உண்மை, குரு சொல்வது உண்மை, அது இருக்கிறது. எனக்கு புரியலனா கூட நான் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுப்பதுதான் ஸ்ரத்தா. புரிகிற வரைக்கும் நம்பிக்கை, புரிந்து விட்டால் அது ஞானம். அதுக்கப்புறம் நம்பிக்கை கூட அவசியம் இல்லை. அதுதான் நம்மளுடைய ஸ்ரத்தா. கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா சாஸ்திரமும் குருவும் சொல்வது உண்மை. இப்போ எனக்கு புரியலனா கூட அதை நான் உண்மைன்னு ஏத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு அது புரிந்த பிறகு அது ஞானமாகி விடுகிறது. எது உங்களுக்கு புரிஞ்செடுத்தோ அதுல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எதை புரிஞ்சுக்கணுமோ அதை நம்பிட்டே இருக்கேன்னு சொல்றதும் வந்து தப்பு. இப்போ நீங்க ஒரு பிசிக்ஸ் கத்துக்க போறீங்க, பாத்தியார் உங்களுக்கு சொல்லி தரார் E = mc². சரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நம்புறேன் அப்படின்னா அவர் ஒத்துப்பாரா? நீங்க விஞ்ஞானத்தை படிக்கிறீங்கன்னா அவங்க எவ்வளவு விதமான ஈக்குவேஷன்லாம் அவங்க சொல்லி தராங்க. அதெல்லாம் நான் நம்புறேன்னு சொல்றேன் வந்து ஒரு நல்ல மாணவனாக இருக்க முடியாது. ஆனா அவர் சொல்றது வந்து சரிதான் முதல்ல ஒரு நம்பிக்கையோட தானே நீங்க போய் உட்காடுறீங்க வகுப்புல. அது சிரத்தா. ஆனா அதுக்கப்புறமாவும் அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் நான் நம்பிட்டே இருக்கேன்னு சொல்றதும் வந்து சரியில்லை. எது புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுட்டாதான் அந்த ஞானமானது உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க முடியும். ஞானத்தினால் உங்களுக்கு ஒரு அருள் வருதுன்னா அதை பெறுவதற்கும் அந்த ஞானத்தை நீங்க அடையணும். வெறும் நம்பினே இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதனால நம்பிக்கையானது ஞானத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கணும். ஞானத்தை அடையணும்ன்றதுதான் முக்கியம். அது தவிர சமாதானம்னு வேற ஒண்ணு சொல்லிருக்கு கடைசியா. அப்படின்னா என்னது? சமாதானம்னா இந்த மனசு வந்து ஒருமுகப்படுத்தி அது ஒரே விஷயத்துல அப்படியே இருக்கிறது. சமாதின்னு சொல்றோம் சில சமயம். ஒரு விஷயத்தையே விடாமல், ஒரு எண்ணெய
விட்டோம்னா அது எப்படி என்ன கீழே விழுறதோ ஒரே ஒரு நீங்க பார்க்கலாம் ஒரு கம்பி மாதிரி. அந்த மாதிரி மனசும் ஒரே விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறது, நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா அப்ப வந்து மனசுல சமாதானம் இருக்குன்னு. இந்த 6 விஷயங்களும் தான் இங்க சாந்தி ஆதிகின்னு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.